குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். குதிரை பேரத்தை உருவாக்கியதே திமுக தான். அவர்கள் குதிரை பேரம் என பேசுவது வேடிக்கையாக உள்ளது என வருவாய்த்துறை அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார். என்னை பொறுத்தவரையிலும் இந்த குதிரை பேரத்தை உருவாக்கியவனே திராவிட முன்னேற்ற கழகம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கின்ற போது, அம்மா இருக்கின்ற போது, மதிமுகவை சார்ந்திருக்கிற ராமகிருஷ்ணனை ராஜினாமா செய்ய வைத்து திமுகவில் இணைத்து மீண்டும் திமுகவிலே போட்டியிடுவதற்கு வாய்ப்பு அளித்தார். நேற்றைய முன்தினம் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரே, அவரையும் அதைத்தான் செய்தார். அவர் அண்ணா திமுக இருந்தவர். குதிரை பேரத்தை முதலில் உருவாக்கிய நிலை திமுகவுக்கு இருக்கிறதே தவிர எங்களுக்கு இல்லை. அந்த நிலை இல்லை. குதிரை பேரம் என்பது என்ன என்று எனக்கு புரியவில்லை. எல்லோரும் குதிரை பேரம் என்கிறார்கள். ஆகவே புரியாத ஒன்றை புரியுது போல குதிரை பேரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அதற்கு வேறு பொருள்கள் தமிழ்நாட்டிலே தேடிக்கொண்டிருக்கிறோம். எப்படி அதற்கு பதில் சொல்ல வேண்டும் என்பதற்கு சிலப்பசிலை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது கிடைத்தால் அதற்கான பதில் சொல்லப்படும். வேப்பனஹள்ளி நாகர்கோயில் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டது, அமைச்சர் பதவி தரப்பட்டது அப்படின்னு கூட ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்லுங்க. இது அது போன்ற நிலைகள் இதுவரைக்கும் இல்லை. போடப்பட்டிருக்கிற அமைச்சர் அத்தனை பேரும் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தில் வெற்றி பெற்ற பல பேர் அதில் இடம்பெற்றிருக்கிறார். 90%. அதற்கான நிலைகள் இல்லை. நீ குதிரை பேரம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாங்கள் வலிமையாக இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கிறோம். நம்முடைய கூட்டணி அதற்கு வலிமையான ஆதரவை தந்திருக்கிறது. எல்லோரும் சொன்னார்கள், 96 பேரை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசு நடத்தி வருகின்ற திமுக கூட்டணி மந்திரி சபையிலே காங்கிரசுக்கு இடமில்லை. ஆனால் இன்றைக்கு காங்கிரசுக்கும் இடம் கொடுக்கப்பட்டிருக்கு, விடுதலை சிறுத்தைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்திய முஸ்லீம் லீக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் எங்களுக்கு வேண்டியதில்லை, நாங்கள் வெளியிருந்து ஆதரவு தெரிவிக்கும் என்று சொன்னோம். அது குதிரை பேரத்திற்கே வேலை இல்லை. வலிமையான ஒரு ஆட்சி, நேர்மையான ஆட்சி, தமிழ் மக்கள் அத்தனை பேரும் விரும்பிய ஆட்சி. இந்த ஆட்சிக்கு குதிரை பேரமே தேவையில்லை. 96 பேர்களை வைத்துக் கொண்டு மைனாரிட்டி அரசை நடத்தியவர்களுக்கு தான் அது தேவையை தவிர எங்களுக்கு அந்த தேவை இல்லை. ஆளுநர் அதிகார வரம்பை மீறி செயல்படுறாரு அப்படின்னு சொல்லி மதுரையில ஆய்வு கூட்டம் நடத்தியிருக்காரு. அந்த வன்னி அரசு கூட ஒரு கூட்டணி அமைச்சரே சொல்லி இருக்கிறாரு. தனியா ஒரு கூட்டணி அமைச்சர் சட்ட அமைச்சரே அதை சொல்லி இருக்கிறார். ஆகவே அதற்கெல்லாம் அவர்கள் கேள்விக்கும் பதிலுக்கும் நான் இங்கே இடையில இருந்து 90 அமைச்சர் அதை சொல்வது சரியாக இருக்காது. சட்ட அமைச்சர் சட்டம் நோக்கம் தெரிந்தவர், நம்முடைய தோழமை கட்சியை சார்ந்தவர், அவர் சொல்லியிருக்கிறார். அவ்வளவு. கரூர் சம்பவத்துல கணக்கு தீர்க்காமல் விட மாட்டேன் அப்படின்னு ஆதவ் சொல்லியிருக்கிறார். அதனுடைய மீனிங் என்ன? கணக்கு தீர்க்காமல் என்பது கரூரிலே நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு 40 பேர்களுக்கும் அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் சொல்லியிருக்கிறாரே தவிர கணக்கு என்பது அதுதான். அதிலே கணக்கு போடக்கூடாது.